என்னென்ன செய்கிறார், எப்படி எப்படி நடந்து கொண்டார், சார் தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்களா சார்? துணைநிலை ஆளுநர் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சார் அப்ப துணைநிலை ஆளுநருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது உண்மை. இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் சின்ன சின்ன விஷயம் சார் மத்தியில மாநிலத்தில் சார் மத்தியில மாநிலத்தில் சார் உங்க கூட்டணி ஆச்சு எந்த கவர்மெண்ட் 2024 வருது சார் 15 சீட்ல வந்து போட்டியிடுவோம்னு சொல்லிட்டு சுரானா சாரே சொல்லியிருக்காரு. கடந்த முறை சார் பாஜக அழுத்தத்தால தான் நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க சார். பாஜக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதா கூட்டணியில இருக்கீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. எப்பொழுதும் அழுத்தம் கிடையாது. எப்பொழுதும் என்னுடைய பாரத பிரதமர் எப்பொழுதும் எனக்கு நல்ல உணவு எப்பொழுதுமே மனநிறைவோட இருக்கீங்க. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே அவங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாளை சட்டப்பேரவை வருவீங்களா? பல்வேறு பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. உங்களை ஒரு மிரட்டும் தொழில் தான் அவர் வந்து அந்த ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கு அந்த சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது. நாளைக்கு அசெம்பிளி வருவீங்களா சார்? சார் 3 நாளா வரல, என்ன சார் காரணம்? சார் சிறப்பு சட்டமன்றத்தை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 16 முறை வந்து நம்ம அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதுக்கு நாங்கள் அழுத்தம் எப்பொழுதுமே பிரதமரை சந்திப்பீங்களா? அவங்க இவங்கலாம் கிடையாது. புதுச்சேரி அரசியலில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து அவசியம் என்பது எப்பொழுதும் வலியுறுத்துவோம். கட்சியாக செயல்படுறாரு, நீங்க ரொம்ப ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க. நிர்வாகத்தில் என்னென்ன செய்கிறார், எப்படி எப்படி நடந்து கொண்டார், சார் தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்களா சார்? துணைநிலை ஆளுநர் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சார் அப்ப துணைநிலை ஆளுநருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது உண்மை. இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் சின்ன சின்ன விஷயம் சார் மத்தியில மாநிலத்தில் சார் மத்தியில மாநிலத்தில் சார் உங்க கூட்டணி ஆச்சு எந்த கவர்மெண்ட் 2024 வருது சார் 15 சீட்ல வந்து போட்டியிடுவோம்னு சொல்லிட்டு சுரானா சாரே சொல்லியிருக்காரு. கடந்த முறை சார் பாஜக அழுத்தத்தால தான் நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க சார். பாஜக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதா கூட்டணியில இருக்கீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. எப்பொழுதும் அழுத்தம் கிடையாது. எப்பொழுதும் என்னுடைய பாரத பிரதமர் எப்பொழுதும் எனக்கு நல்ல உணவு எப்பொழுதுமே மனநிறைவோட இருக்கீங்க. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே அவங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாளை சட்டப்பேரவை வருவீங்களா? பல்வேறு பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. உங்களை ஒரு மிரட்டும் தொழில் தான் அவர் வந்து அந்த ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கு அந்த சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது. நாளைக்கு அசெம்பிளி வருவீங்களா சார்? சார் 3 நாளா வரல, என்ன சார் காரணம்? சார் சிறப்பு சட்டமன்றத்தை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 16 முறை வந்து நம்ம அனைத்து கட்சி